தமிழக காவல்துறை திறம்பட செயல்படுவதாக திராவிட மாடல் முதல்வர் கூறி வரும் நிலையில் காவல் உயர் அதிகாரி ஒருவர் காவல்துறையின் லட்சணம் குறித்து வயர்லெஸில் புலம்பிய ஆடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அரியலூர் அருகே பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட பெண்ணை மகளிர் காவல் நிலைய பெண் உதவி ஆய்வாளர் ஆபாசமாக பேசிய ஆடியோவை வெளியிட்டுள்ளார் அந்த உயர் அதிகாரி. மேலும் மகளிர் காவல் நிலையங்கள் எதற்காக உருவாக்கப்பட்டது என கேள்வி எழுப்பி பெண்களிடம் இப்படித்தான் ஆபாசமாக பேசுகிறீர்களா, இதுதான் மகளிர் காவல் நிலையம் செயல்படும் லட்சணமா என அடுக்கடுக்காக கேள்வி எழுப்பியுள்ளார். இந்த ஆடியோவின் மூலம் ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களை தடுக்கவும் அதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்கவும் எந்த முயற்சியும் எடுக்கவில்லை என்பது அம்பலமாகியுள்ளது. எதிர்க்கட்சித் தலைவர் பலமுறை எச்சரித்த போது அதை பற்றியெல்லாம் எனக்கு கவலை இல்லை என கூச்சமின்றி பேசிய முதல்வர் அவரது கட்டுப்பாட்டில் இருக்கும் காவல் அதிகாரியே காவல்துறையின் லட்சணத்தை தோலுரித்து பேசியிருப்பதை காது கொடுத்து கேட்க வேண்டும் என பொதுமக்கள் விமர்சிக்கின்றனர். திராவிட மாடல் முதல்வர் இனியேனும் காவல்துறை தன் கட்டுப்பாட்டில் இல்லை, சிறப்பாக செயல்படவில்லை, சீரழிந்து கிடக்கிறது என்பதை உணர்வாரா என மக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். ரேப் கேஸ் கம்ப்ளைண்டோட ஒரு லேடி, ஒரு பெண் காவல் நிலையத்துக்கு வந்திருக்காங்க. அந்த எஸ்எஸ்ஐ உடைய பாஷையை கேளுங்க, போடுறேன் மைக்ல. ஹலோ ஹலோ சார், வணக்கம் சார். மேடம், என் நேம் ராஜேஸ்வரி. நேற்று அரசுல நீங்க வர முடியலன்னு சொன்னால இன்னைக்கு வரலாங்களா? உங்களை ஸ்டூடெண்ட் ஆடுறீ, நீ வந்தாண்டா வராட்டேண்டா உன் வேலை முக்கிற பாருங்க. வைமா பாருங்க. அஜாக்கிரதையா பேசல, அயோக்கியத்தனமா பேசுறாங்க. ஏடபிள்யூபிஎஸ் இன்ஸ்பெக்டர் இந்த பாஷையில தான் பேசுறீங்களா பொம்பளைங்கள்ட்ட எல்லாம்? நீங்க அதுக்கு தான் ஏடபிள்யூபிஎஸ் உருவாக்குனாங்களா? வெக்கமா இல்ல உங்களுக்கு எல்லாம் இன்ஸ்பெக்டர்னு சொல்லிக்கிறதுக்கு? தெரியாம பேசியிருப்பாங்கிறீங்க. நீங்க தான் முதல் குற்றவாளி. ஆமா, பேசுனது தப்புன்னு உங்களால சொல்ல முடியல. என்ன ஆய்வாளர் நீங்க? காவல் நிலையத்தோட லட்சணம் தெரியுது.